வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ். அத்தியாயம் 20. நண்பன் ஒருவன் அளித்த விருந்தில் கலந்து கொண்டு அன்றைய பொழுதை மிகவும் சந்தோஷமாக வெளியில் கழித்து விட்டதனால் அன்றிரவு வீட்டிற்கு திரும்பிய சந்திரசேகரன் மிகவும் உற்சாகமானதொரு மனநிலையில் இருந்தான். அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்த அவன், என்ன மேடம், இன்றைக்கு உன்னுடைய ஸ்வெட்டர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது போலிருக்கிறதே என்று பரிகாசமாக வினவிய வண்ணம் சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டான். கணவன் வரவை ஒவ்வொரு வினாடியும் ஆவலுடன் எதிர்பார்த்து துடித்து கொண்டிருந்த மைதிலி தனது பரபரப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நிதானமாக கையில் பிடித்திருக்கும் புத்தகத்தை மூடி கீழே வைத்தாள். ராத்திரி வேளையில் தைக்க வேண்டாம் என்று நீங்கள் தான் கோபித்துக் கொள்கிறீர்களே, உங்களுக்கு பிடிக்காததை செய்வானேன் என்று தான் 2 நாளாய் அந்த ஸ்வெட்டரை நான் கையால் கூட தொடவில்லை என்று கொஞ்சலாக பதிலளித்தவள் இடத்தை விட்டு எழுந்திருந்து அருகில் வந்தாள். அப்படியா சங்கதி, சந்தோஷம். அது இருக்கட்டும், இன்றைக்கு விசேஷங்கள் என்ன? வெளியே எங்கேயாவது உங்கள் கோஷ்டி குஷியாக போயிருந்ததா என்று கேலியாக கண்ணை சிமிட்டிய சந்திரசேகரன் மனைவியின் கன்னத்தை செல்லமாக மெல்ல தட்டினான். வெளியில் எங்கும் போகவில்லை, ஆனால் இன்றைக்கு வீட்டிற்குள்ளேயே ஒரு விசேஷமான சம்பவம் நடந்தது என்று மெல்ல சிரித்தாள் மைதிலி விஷமமாக. அது என்ன சம்பவம்? எனக்கு தெரியலாமல்லவா என்று பதிலுக்கு பரிகாசமாக கேட்ட சந்திரசேகரன் சோஃபாவில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இது என்ன அசட்டு கேள்வி? உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்திலேயாவது மறைத்து வைத்திருக்கிறேனா? இறைந்து பேசாதீர்கள். பக்கத்து அறையில் உங்கள் அம்மா இருப்பார், அவர் காதில் படப்போகிறது என்று அன்புடன் கணிந்து கொண்ட மைதிலி ஓடி சென்று அரை கதவை முடித்து ஆழிட்டு விட்டு கணவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். இன்றைக்கு நடந்த சங்கதியை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அத்தனை தைரியம் ஆகவே ஆகாது என்று ஆரம்பித்த மைதிலி அன்று மாலை அவர்கள் எல்லோருக்கும் ஏக காலத்தில் கிளேசத்தை உண்டாக்கிய அச்சிறு சம்பவத்தை பலவித வர்ண பூச்சிகளுடன் அழகாக சித்தரித்தாள். மனைவிக்குரியதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த சந்திரசேகரன் முடிவில், இதுதானா என்று சொல் கூட்டினான். நான் நடந்ததை நடந்தபடி எடுத்து கூற இயலாததால் உங்களால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை. ஆட்டத்தின் நடுவில் துள்ளிக்கொண்டு எழுந்திருந்த கிரிஜா இதோ வந்து விட்டேன் என்று இறைந்து கொண்டு ஓடி சென்றது ரொம்பவும் அசம்பாவிதமாகத்தான் இருந்தது. அப்போது பார்க்க வேண்டுமே உங்கள் அம்மாவை. களம் அசடு வழிந்தது என்பார்களே, அதை இன்றுதான் நேரில் பார்த்தேன். உங்கள் அம்மா முகத்தில் களம் அசடு அப்போது வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சின்ன மைத்துனர் பாவம் அப்படியே முகம் சுண்டி போய் தலை குடிந்து உட்கார்ந்து விட்டார். எனக்கு அங்கே உட்கார்ந்திருக்க ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. மெல்ல எழுந்து நம் அறை பக்கம் நழுவி விட்டேன் என்று கூறினாள் மைதிலி. சந்திரசேகரன் பதில் கூறவில்லை. மௌனமாக மனைவியின் எழில் பொங்கும் சுந்தரவதத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். கிரிஜா ரொம்பவும் நெஞ்செழுத்துக்காரிதான். இவ்வளவுக்கு பிறகு கையில் ஒரு கத்தை போட்டோ படங்களை எடுத்துக்கொண்டு பல்லை இழித்து கொண்டு மாடிக்கு திரும்பி வந்தாள். உங்கள் தம்பியிடம் தைரியமாக, உங்கள் சிநேகிதர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் என்று கூறினாள். நமது அறைக்குள் வந்துதான் நான் உட்கார்ந்து கொண்டாலும் எனக்கு அவள் வார்த்தைகள் காதுகளில் நன்றாக விழுந்தன. தவறாக நடந்து கொண்டு விட்டோமே என்று கொஞ்சம் கூட அவள் பயப்படவே இல்லை. அவள் நெஞ்சுரத்தை கவனித்த நான் அசந்தே போய்விட்டேன் என்று படபடப்பாக பொறிந்து தள்ளிய மைதிலி முடிவில் பெருமூச்செறிந்தாள். இதில் தவறு என்ன இருக்கிறது என்று கேட்ட கணவனை வியப்புடன் பார்த்தாள் மனைவி. தவறு ஒன்றுமில்லையா? நன்றாயிருக்கிறதே. பிற புருஷனிடம் ஒரு பெண்ணுக்கு இத்தனை சிநேகம் என்ன வேண்டியிருக்கிறது? சகிக்கவில்லை என்று அருவறுப்பு மிக்கவளாக பதிலளித்த மைதிலி தோளின் மீது நாசுக்காக தனது முகவாயை இடித்து கொண்டாள். கிரிஜா படித்த பெண், பம்பாயில் நாகரிகமாக காலம் போக்கியவள். ஈஸ்வரனுடைய நண்பனுடன் தானும் சிநேகமாக பழகுவதில் தவறு இல்லை என்று நினைப்பவள். அவளது மனப்பான்மை உனக்கு புரியவில்லை என்றால் உடனே அவள் செய்தது தவறு என்று நினைத்து விடலாமா? உண்மையில் இது எனக்கு கூட தப்பிதமாக தோன்றவில்லை என்றான் சந்திரசேகரன் சாந்தமாக. நான் உங்களுடைய விவாதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிடிவாதமான குரலில் மைதிலி. கர்நாடக மனப்பான்மை கொண்ட உனக்கு கிரிஜாவின் உண்மையான மனநிலை விளங்கவே இல்லை, அவ்வளவுதான். சரி, அதற்கு பிறகு நடந்தது என்ன? மேலே சொல் பார்க்கலாம் என்று சிரித்தான் சந்திரசேகரன். கர்நாடகம் என்று தன்னை குறிப்பிட்ட கணவன் கிரிஜாவிற்காக பரிந்து பேசிய வார்த்தைகள்
மைதிலியின் நெஞ்சத்தை சுருக்கென்று தைத்தன. வேணுமென்றே நீங்கள் வீண் வாதத்திற்காக இப்படி பேசுகிறீர்கள். அந்த சமயம் உங்கள் தம்பியின் திருமுகத்தை நீங்களே நேரில் இருந்து பார்த்திருந்தால் என்ன சொல்வீர்களோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. பரந்த மனப்பான்மையுடன் நீங்கள் தற்போது நினைப்பது போல் உங்கள் தம்பி கிரிஜாவின் செய்கையை சாதாரணம் என்று நினைக்கவில்லை. ஆத்திரமும் அவமானமும் ஏக காலத்தில் வாட்ட பாவம் உடல் குன்றி போய் ஒரேடியாக உட்கார்ந்து விட்டார் அவர் என்றால் உள்ளத்திலே குமரி எழும் கோபத்தை அடக்கி கொண்டு அவன் நடந்து கொண்டதும் இயற்கைதான், தவறு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு நகைத்தான் சந்திரசேகரன். நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சு. அவள் செய்ததும் தவறில்லை, அவர் நடந்து கொண்டதும் இயற்கைதான் என்கிறீர்கள். உங்களுக்கு தூக்கம் கண்ணே சுழற்றுகிறது போல் இருக்கிறது. அதனால்தான் இப்படி ஒன்றுக்கொன்று பொருந்தாத பேச்சு என்று கடிந்து கொண்ட மைதிலி உள்ளே செல்ல எழுந்திருந்தாள். கிரிஜாவின் சைகையில் தவறு ஒன்றுமில்லை எனினும் ஈஸ்வரன் அப்படி ஆத்திரம் அடைந்தது மிகவும் நியாயமானதுதான். இவ்வளவு பரிந்து பேசுகிறேனே, நான் ஈஸ்வரனாக இருந்தால் நானும் அப்படிதான் ஆத்திரத்தில் கொதித்திருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? பரம்பரையாய் எங்கள் வம்சத்திலே இரத்தத்திலே ஊறி கிடைக்கிறது கடமை உணர்ச்சி என்பது. எங்களுடைய சொத்து சுதந்திரம் எதுவானாலும் பிறருடைய கருத்தை கவருவதை காண எங்கள் உள்ளம் சகிப்பதே இல்லை. இப்பொழுது புரிந்ததா? தன்னை மணக்கப் போகிற ஒரு பெண் தன் நண்பனிடம் சிநேகமாக பழகுவதை ஈஸ்வரனால் காண பொறுக்கவில்லை. இதில் தவறு என்ன இருக்கிறது? சகஜமான உணர்ச்சி தான் என்று கூறிய சந்திரசேகரன் கூட எழுந்து உள்ளே சென்றான். மைதிலி அவனுடன் மேலே விவாதிக்காது மௌனமானாள். இரவு போஜனத்தை அவசரமாக முடித்து கொண்டு ஈஸ்வரன் தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டிருந்தான். பல்வேறு உணர்ச்சிகளின் கொந்தளித்து கொண்டிருந்த அந்த விசித்திரமான மனநிலையில் அவன் அன்று ஒருவருடனும் வார்த்தையாட விரும்பவில்லை. கோபாலனை வரவேற்க பரபரப்புடன் விரைந்து கீழே சென்று கொண்டிருந்த கிரிஜாவின் காலடி ஓசை மாடிப்படிகளில் ஒலித்து முடிந்து வெகு நேரம் சென்ற பின்புதான் அவனால் தலை நிமிர்ந்து தன்னை சுற்றிலும் திரும்பி பார்க்க முடிந்தது. அப்பொழுது ஹாலில் அவனை தவிர வேற ஒருவரும் இல்லை. தன்னந்தனியனாக அவமானத்தினால் குமரிக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஈஸ்வரன் பித்தம் பிடித்தவன் போல் எழுந்து ஹாலுக்குள் முன்னும் பின்னும் உலாவினான். முதல் நாள் முழுவதும் பெருந்தன்மையான நோக்கத்துடன் கோபாலனை தனக்குள்ளே குற்றமற்றவன் என்று கருதி அமைதி அடைந்திருந்தது எத்தனை முட்டாள்தனமான செய்கை என்பது அவனுக்கு அப்பொழுதுதான் பளிச்சென்று விளங்கியது. நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பன் என்று ஏமாந்தல்லவா போனோம் என தனக்குள்ளே சிந்தித்து செய்யும் வகை தெரியாது உலாவிக் கொண்டிருந்தான். உங்களுடைய சிநேகிதர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கீழே ஆவலுடன் காத்திருக்கிறார், போய் பாருங்கள் என்று கூறிய கிரிஜா கையில் சுமந்து வந்த கட்டு போட்டோ படங்களை மேஜை மீது வைத்துவிட்டு அவைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டாள். சினத்துடன் துடித்து கொண்டிருந்த ஈஸ்வரனால் அவள் மீது கோபம் கொள்ள முடியவில்லை. உண்மையில் கோபாலன் பால் கவரப்பட்டிருந்ததால் ஈஸ்வரனை அத்தனை தைரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து பேச கிரிஜாவுக்கு முடிந்திருக்குமா? கள்ளம் கவடமற்ற பச்சிளம் குழந்தையை போன்று புன்னகை செய்தவனும் எதிரே நின்ற கிரிஜா உண்மையிலே சிறிதும் குற்றம் செய்தவள் அல்ல என்று தனக்குள்ளே தீர்மானித்த ஈஸ்வரனுக்கு கோபாலன் மீதுதான் கட்டுக்கடங்காத கோபம் ஏற்பட்டது. போய் பார்க்கிறேன் என்று தனது சினத்தை சாமர்த்தியமாக அடக்கி கொண்டு பதிலளித்த அவன் மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி கீழே சென்றான். கிரிஜாவிற்காக அப்படி அவன் கூறினானே ஒழிய உணர்ச்சியில் அன்று அவன் தனது நண்பன் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. கீழே வந்த ஈஸ்வரன் அங்கு நின்று கொண்டிருந்த வேலைக்காரனிடம், ஐயாவுக்கு தலைவலின்னு படுத்திருக்கிறார், வர இயலாதாம், பிறகு பார்க்கிறேன் என்றார் என்று வாயிலில் உட்கார்ந்திருக்கும் ஐயாவிடம் சொல் போயிட பல்லை கடித்து கொண்டு உத்தரவிட்டான். பிறகு வந்த சோடு தெரியாது மாடியிலிருந்து தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டான். ஆனால் அத்துடன் அவன் மனம் நிம்மதி அடைந்து விடவில்லை. அன்று இரவு அவனது அறை கதவை திறந்து கொண்டு என்றுமில்லாத புதுமையாக தர்மாபால் உள்ளே வந்து நின்றாள். என்னம்மா என்று திடுகிட்டு வினவின ஈஸ்வரன் நன்றாக எழுந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். சாயங்காலத்திலிருந்து ஈஸ்வரனை காட்டிலும் பன்மடங்கு அவமானத்திலும் ஆத்திரத்திலும் துடித்து கொண்டிருந்த தர்மாபாலுக்கு மாடி ஏறி வந்த சிரமத்தில் மூச்சு திணறியது. அதையும் பொருட்படுத்தாது அவள் படபடப்பாக பேசலுற்றாள். நான் சொன்ன பொழுதெல்லாம் உனக்கு கோபம் பொத்து கொண்டு வந்ததே, இன்னைக்கு பார்த்தியா நடந்ததை என்ற ஆங்காரத்துடன் கேட்ட தர்மாபால் விழிகள் தெரித்துவிடும் போ மகனை வெறித்தும் பார்த்துவிட்டு அருகில் இருந்த மேசையை ஆதாரமாக பிடித்து கொண்டு நின்றாள். என்னவோமா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியவில்லை என்று சலிப்புடன் பதிலளித்த மகன் கொதித்து கொண்டிருந்த மூளையின் கனம் தாங்காது
சாய்ந்து விடும் போல் பாரமாக தென்பெற்ற தலையை கரங்களால் பிடித்து கொண்டான். என்ன புரியலை? உன் சிநேகிதன் இருக்கிறானே, அவன் சுத்த அயோக்கியன், மரியாதை தெரியாத தடியன், நயவஞ்சகம் செய்து உன்னையே கவிழ்க்க பார்க்கிறான். அவனை போய் கிரிஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாயே, அன்றைக்கே இவனை எனக்கு சுருக்கென்றது. போதாததற்கு கருமணியை மடியில் கட்டி கொண்டு பிரயாணம் கிளம்பினாற் போல் இவனை கூட்டிக் கொண்டு திருமலையான் குன்றுக்கு வந்தாயே, எனக்கு அது துளி கூட பிடிக்கவே இல்லை. உன் அசட்டுத்தனத்தினால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? மெதுவாக கிரிஜா மேலே தன் மலையை வீச முயற்சிக்கிறான் அந்த அயோக்கியன். கிரிஜா தான் ஆகட்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். அவளை சொல்லி பயனில்லை. உலகம் தெரியாத வெகுளி பெண்ணாக மன்னி அவளை வளர்த்தி விட்டாலே, அந்த லட்சணத்தை தான் சொல்லணும். இந்த மோசக்காரனுடன் அவள் பேசும்படியும் பழகும்படியும் சந்தர்ப்பம் பண்ணி கொடுத்தாயே, உன்மேல் தான் பிசுகு முழுவதும் என்பேன் நான். இனிமேலாவது தெரிந்து கொள். அவன் சிநேகிதத்தை ஒரேடியாக நம்பி மோசம் போய்விடாது என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள் தர்மாம்பாள். தாயின் வார்த்தைகளில் நிரம்பி நின்ற உண்மை ஈஸ்வரனின் கருத்தை கவராது இருக்கவில்லை. நெற்றியிலே துளிர்த்த வியர்வையை வெள்ள துடைத்து கொண்டே அவன் துரோகமான சிந்தனையுடன் அவன் இங்கே வருகிறான் என்று எப்படி அம்மா நிச்சயமாக கூற முடியும் என்ற நண்பனுக்கே விட்டு கொடுக்காது கேட்டான். உனக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதுங்கிற சங்கதி ஊரே தெரிந்த விஷயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அழகி கிரிஜாவை நீ கல்யாணம் செய்து கொள்வதை காண சகிக்காது பொறாமையினால் தானே அப்படி செய்கிறான். இது துரோகமான சிந்தனை அல்லாமல் பின் என்னவாம்? இருக்கட்டும், நான் நாசுக்காக கோமதி மூலமாக கிரிஜாவுக்கு ஊத்தி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன் சிநேகிதன் இன்றைக்கு மட்டும் இங்கே வரவில்லை. இதற்கு முன் நான் இல்லாத சமயம் துணிச்சலுடன் இங்கே 2 தடவைகள் வந்திருக்கிறான். மனசிலே கல்மிஷம் இல்லாதிருந்தால் இங்கே எதற்காக அவன் வர வேண்டும் என்று கேட்டால் தர்மாம்பாள். எரியும் தணலை யாரோ முகத்தில் மீது வாரி வீசிவிட்டதை போன்று பதைத்து துள்ளி எழுந்து நின்ற ஈஸ்வரன், என்ன சொன்னே அம்மா என்று வினவினான். திருமலையான் குன்றுக்கு போய்விட்டு வந்த மறுநாள் சாயங்காலம் நாம் எல்லோரும் பங்களாவில் இருக்கவில்லை. அது சமயம் கோபாலன் இங்கு வந்திருந்தானாம். இன்றுதான் எனக்கு சமாச்சாரம் தெரிய வந்தது. பம்பாய் அம்மாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு அந்த ஐயா போய்விட்டார் என்று தோட்டக்காரன் எதேச்சியாக சொன்ன பொழுதுதான் அவன் இங்கே வந்திருந்த விஷயம் தெரிந்தது. பிறகு மறுபடியும் நீ இங்கே இல்லாத சமயம் மறுநாளும் வந்திருக்கிறான். வேலைக்காரன் சொல்லத்தான் எனக்கு அதுவும் தெரிய வந்தது. கிரிஜா அவன் வந்ததை பற்றி ஏன் சொல்லவில்லை என்று என்னிடம் கேட்காதே. ஒரு சமயம் பெரிய விஷயம் அல்ல என்று அவள் அசட்டையாக சொல்ல மறந்து போயிருக்கலாம். இதையெல்லாம் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், உன் சிநேகிதனின் லட்சணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்று முடித்தாள் அவள். மேஜை அறைக்குள் வைத்திருந்த சிகரெட் டப்பாவை எடுத்து சட்டைப்பையில் திணித்து கொண்டு வெறி பிடித்தவன் போல் வெளியே ஈஸ்வரன் கிளம்புவதை கண்ணுற்ற தாயார், ஏண்டாப்பா ஈஸ்வரா, இத்தனை நாளைக்கு மேலே எங்கே புறப்படுகிறாய் என்ற கலவரத்துடன் வினவினாள். அதே சமயம் மகனின் முகத்திலே பிரதிபலித்த அந்த கடுமையான பாவம் அவளுக்கு சிறிது அச்சத்தை உண்டு பண்ணியது. ஆபீஸிலே முக்கியமானதொரு கணக்கு புத்தகத்தை வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறி அவன் அறையை விட்டு விரென்று வெளியே சென்றான். நன்றாக இருக்கிறது. ஆபீஸிற்கு செல்லும் நேரம் ராத்திரி 10 மணியாக போகிறது. நாளைக்கு பார்த்து கொண்டால் போதாதா என்று தர்மாம்பாள் கூறி முடிப்பதற்குள் 2 காலில் இறங்கி கீழே சென்ற ஈஸ்வரன் வாயில் பக்கம் சென்று மறைந்து விட்டான். படார் என்று காரின் கதவு சாத்தப்படும் ஓசையை தொடர்ந்தாற்போல் கிர் என்று பங்களாவில் நின்று கார் புறப்படும் சப்தமும் கேட்கவே தேவிக்கு சமையல் அறை ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். ஈஸ்வரன் இரவு அத்தனை நாழிகைக்கு மேல் அவசரமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறான் என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. பிரமிப்புடன் கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்று விட்டாள் அவள்.